சொல்லுங்க, தேவன். ஒரு தடவை சொல்லுங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு தடவை சொல்லுங்க. சரி, நான் பைபிளில் இருந்து 7 பகுதிகளை சொல்லுவேன். 7 பகுதிகளை சொல்லிட்டு உண்மையிலே தேவன் தண்டிக்கிற மனுஷன் எவ்வளோ பெரிய பாக்கியவான்னு அப்போ நமக்கு புரியும். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, தலைப்பு தேவனுடைய சிட்சைன்னு சொன்னாலும் உள்ள இருக்கிற மேட்ரு என்ன? தேவனுடைய, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஆட்டி. ஓ, இப்படி போட்டாதான் புரியுமோ? தேவனுடைய அடி. 1 எழுதிக்கிடுவீங்க இல்லையா, அடித்து குணமாக்குகிறார். ஏசாயா 19:22. என்ன பயங்கரம் இல்ல? என்ன சொல்லி இருக்கு? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, அந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. என்ன செய்வாரா? அடிச்சு குணமாக்குவார். இங்கிலீஷ்ல என்ன சொல்லி தெரியுமா? ஸ்மைட் அண்ட் ஹீல். அந்த ஸ்மைட்ன்னு எல்லாம் சொல்லி இருக்கிறது விளக்குமாறு எடுத்து அடிக்கிறதுக்கு அல்ல. இந்த ஸ்மைட்ன்னு சொன்னா எத்தனை பேர் கூடம் தெரியும்? கூடம். அந்த கூடத்தை வச்சு பாறையில் அடிப்புன்னு இல்ல, அதுக்காக ஸ்மைட்ன்னு சொல்றது. அடிச்சு நொறுக்குவார்னு சொல்லி இருந்தா ஓகே, அடிச்சு நொறுக்குவார்னு சொல்லி இருந்தா ஓகே. அடித்து குணமாக்குவார். ஒரு எபிரேய வார்த்தை சொல்லுங்க, நகப். சொல்லுங்க, NAGAB. நகப்னா அடிச்சுக்கு எபிரேய மொழியில சொல்லி இருக்கிற வார்த்தை என்ன? நகபு. நகபுன்னா என்ன தெரியுமா? மோசமான சூழ்நிலைக்கு வருகிறது வரை காத்திருத்தல். எதுவரை? அங்க ஒருத்தனை பற்றி சொந்த சகோதரியே நாரூன்னு சொல்றது வரை காத்திருந்தார் இல்லையா? இருந்தார் இல்லையா? அதுதான் மோசமான சூழ்நிலைக்கு வரும் வரை காத்திருத்தல். அதாகும் அடி. அதான் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வெயிட்டிங் ஃபார் பிகமிங் worst in condition. பெஸ்ட் இல்ல, worst. மிக மோசமான நிலைமைக்கு நான் தள்ளப்படுகிறது வரை காத்திருக்கிறார். நான் பைபிள்ல அங்கங்கயா இருந்து 2-3 உதாரணங்களை சொல்லித்தரலாம், அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நான் கேட்கிறேன், நீச்சல் குளத்துல ஒரு ஆள் தண்ணியில விழுந்தா அந்த ஆளை எப்ப காப்பாற்றணும்? கதை முடிஞ்ச பிறகு எப்ப காப்பாற்றணும்? விழுந்த உடனே. யாராகும் விழுந்த உடனேன்னு சொன்னது? வெள்ளத்துல விழுந்த உடனே போய் பிடிச்சா 2 பாடி மதக்கும். தெரியுமா உங்களுக்கு? அந்த வெள்ளத்துல விழுந்த ஆள் உண்டு இல்லையா, நம்ம எவ்வளவு நீச்சல் சாஸ்திர வல்லுநரா இருந்தாலும் அந்த ஆள் ஒரு பிடிக்கும், மகனே சேர்ந்து போவோன்னு. அதனால தண்ணிக்குள்ள விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்கான நார்ம்ஸ், அதுக்கான சட்டமே என்ன தெரியுமா? அவன் மயக்க நிலைமைக்கு வாரது வரை காத்திருக்கணும்.
மயக்க நிலைமைக்கு வாரது வரை காத்திருந்தா அப்புறம் அவன் கையும் காலும் போட்டு அடிக்க மாட்டானா? என்ன செஞ்சுக்கிடலாம்? நீங்க எல்லா பேப்பர்ல பாருங்க, எங்கெல்லாம் வெள்ளத்தில் விழுதோ அதுல எல்லாம் 2 பலி 3 பலி 4 பலின்னு வரும். ஏன்? விழுந்தது ஒருத்தனா இருக்கும், அடுத்தவன் காப்பாற்ற சாடுனா, அடுத்தவனும் காப்பாற்ற சாடுனா, அடுத்தவனும் காப்பாற்ற சாடு. அதனால தண்ணியில விழுந்தா, நான் நீச்சல் குளத்துல ஆற்றில விழுந்தா வெயிட் பண்ணா பாடி அங்க ஒரு மாதிரி பார்க்கிறீர்கள், பரவாயில்ல. கவனிங்க, வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் தப்பு செய்யல, இந்த ஜெயில கிடக்கிறேன்னு யோசேப்பு வாயை திறந்து சொல்லல. இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒன்னு உண்டு தெரியுமா? அது உடைகிறது வரை கர்த்தர் காத்திருக்கிறாரு. நான் எப்படி மேல வந்துடுவேன், நான் ஜெயிச்சிடுவேன், நான் குதிச்சிடுவேன், நான் ஊ அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் முடிகிறது வரை கர்த்தர் காத்திருக்கிறாரு. அதாவது ஐ ஆம் ஹெல்ப்லெஸ், என்னால் என்னை தூக்க முடியாது என்கிற ஒரு நிலைமையில நான் வாரது வரை கர்த்தர் காத்திருக்கிறார். அப்பதான் கர்த்தர் என்னை குணமாக்க முடியும். அந்த சூழ்நிலையில நமக்கு தோணும், கர்த்தர் என்ன விட்டுட்டாரு, என்ன கைவிட்டுட்டார். ஒரே ஒரு தடவை யோசேப்பு வாயை திறந்து பானபாத்திரக்காரன் சொல்றான், செய்யாத தவறுக்காக நான் இந்த ஜெயிலில் இருக்கிறேன், நீ மட்டும்தான் எனக்கு உதவி, நீ வெளியே போய் அரசன் சொல்லணும். அதாவது இதுவரை இருந்த எல்லா நம்பிக்கையும் எனக்கு போய்விட்டது. அப்பதான் கர்த்தர் தீர்மானம் பண்ணாரு, இன்னும் 2 ஆண்டுக்குள்ள நான் உன்னை கையில் எடுப்பேன், அடித்து குணமாக்குறார். முடிஞ்சா நல்ல கை தட்டணும், முடிஞ்சா நல்ல கை தட்டணும். உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னுடைய ஏதோ ஒரு பகுதி இன்னும் உடையணும். வெயிட் பண்றாரு, வெயிட் பண்றாரு, வெயிட் பண்றாரு. இல்ல என்னால முடியாதுங்கிற நிலைமைக்கு வரணும் தான் கேட்கிறேன். மோசையை மட்டும் பெற்றோர் வளர்த்தி 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 ஆற்றில் விடமாட்டோன்னு பிளான் பண்ணியிருந்தால் இவங்களும் ஆயுசு முழுக்க பயந்து பயந்து தான் இருக்கணும். கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? நீ விடு, நான் பிடிக்கிறேன், நீ விடு, நான் பிடிக்கிறேன். நான் விடணும் இல்லையா கர்த்தர் கையில? அந்த ஒரு ஸ்டேஜுக்கு என்ன கொண்டு வராரு. அவன் மட்டும் அழகில்லாத பிள்ளையா இருந்திருந்தா கண்டிப்பா பெற்றோர் பார்வனை விழிச்சு சொல்லி இருப்பேன், ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, வா வந்து கொல்லுன்னு. அப்படித்தானே பைபிள்ல சொல்லி இருக்கு. வெகு சௌந்தரியம் உள்ளவனா இருந்தபடியால் அவன் பிழைச்சான். பிறந்தப்ப அழகா இருந்ததுனால அழகா இருந்ததுனால பிழைச்சா. 3 மாசம் பாதுகாத்து வச்சனும், அப்புறம் எடுத்து ஆற்றுக்குள்ள போட்டணும். ஆற்றுக்குள்ள போட்டப்ப கர்த்தர் சொன்னாரு, சரி நீங்க விட்டாச்சா, இனி நான் எடுக்கிறேன். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். சில நேரம் என்னால முடியல ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன கொண்டு வராரு. பாத்தீங்களா? இந்த வியாதியில் இருந்து வெளியே வர என்னால முடியாது ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் என்னால வெளியே வர முடியாது ஆண்டவரே, இந்த சிறையில் இருந்து என்னால வெளியே வர முடியாது ஆண்டவரே, எனக்கு முடியல அப்பா என்கிற ஒரு நிலைமைக்கு வாரது வரை அவர் காத்திருக்கிறார். ஏன் காத்திருக்கிறார் தெரியுமா? அவர் அடித்ததே என்ன குணமாக்கும்படி. கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. தெய்வத்தினுடைய அடியில ஒரு சுகம் இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் அந்த பகுதியை விடுறேன். இப்போ வயிற்றுலையோ எங்கேயோ ஒரு கட்டி இருக்குன்னு வைங்க, எங்கேயோ ஒரு கட்டி இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போன உடனே அவங்க என்ன பண்ணணும்? கட்டி எங்க இருக்கோ அதுக்கு மேல் பகுதியை, கட்டி எங்க இருக்கோ அங்க ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். ஏன்? உள்ள இருக்கிறத
வெளியே எடுத்து சுகமாகணும்னா இந்த அடி தேவை. எல்லாமே என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, வெளியே எடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு தெரியுது உள்ள இருக்க பிரச்சனை வெளியே எடுக்கணும்னா கட் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும், அப்பதான் வெளியே எடுக்க முடியும். அது ஒரு விதத்தில் அது வேதனையாகும். ஆனால் சில அடிகள் நம்மை அழிக்கும்படி அல்ல, அடித்து என்னை குணமாக்குவார். கை தட்ட முடிஞ்சா கை தட்டுங்க. இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற அடி அது ஒரு பாக்கியம். அப்போ ஒன்று, அடித்து குணமாக்குவார். 2, அடித்து இணங்க பண்ணுவார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2-3. நீங்க மறக்கப்படாத என்ன, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் அடுத்து பாத்தீங்களா, பரலோகத்தின் தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து என் கூட ஒருமித்து நடக்க விரும்புறாரு. எப்படி? என் கூட ஒருமித்து நடக்க விரும்புறார். அவர் சொல்றாரு, வா சேர்ந்து நடப்போம், let us walk together. நான் பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வாரேன், இறங்கி வந்து உன் கையை பிடிச்சிட்டு நடக்கிறேன். ஆனா ஒரு பிரச்சனை, நம்ம 2 பேரும் ஒருமிச்சு ஒரு மனதால் இருந்தாதான் ஒருமிச்சு நடக்க முடியும். இப்போ தேவன் நினைக்கிற அளவுல எனக்கு அந்த மனசு வர முடியல. உடனே என்ன பண்றாரு, உன் அக்கிரமங்களின் நிமித்தம் உன்னை தண்டிப்பேன், என்னை அடித்து இணங்க பண்ணுகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் அடிச்சு அழிப்பதில்லை, பரலோகத்தின் தேவன் அடிச்சு இல்லாமல் போக பண்ணுவதில்லை. பரலோகத்தின் தேவன் என்னை இணங்க பண்ணும்படி, யாரோடு நடக்க இணங்க பண்ணும்படி அவரும் நானும் ஒருமித்து முடிஞ்சா கை தட்டணும். இந்த பூமியில ஆண்டவரும் ஏனோக்கு ஒருமித்து நடந்தது போல ஒரே கருத்தோட நானும் என் தேவனும் ஒருமித்து நடக்கும்படி அடிச்சு இணங்க பண்ணுகிறார். இந்த காட்டானையை பிடிச்சு அதை நாட்டானை ஆக்கணும்னா அதை டேம் பண்ணணும், அதை மெருக்குவனும். அதை மெருக்கின பிறகுதான் அது என்ன செய்யும், மனுஷனுக்கு இணங்கும். 4000 கிலோ வெயிட் உள்ள ஒரு யானைய ஒரு சின்ன துரட்டி வச்சு கட்டுப்படுத்துறது கிருபைதான். யானைக்கு மதம் உடையாது, யானைக்கு மதம் உடையாது. ஏன்னா யானைக்கு மதம் இல்லை. பின்ன யானைக்கு அப்பப்ப புத்தி வரும், நான் யானை ஆக்குன்னு. யானைக்கு நான் யானை ஆக்குன்னு புத்தி வரும்போ பக்கத்தில் நின்னா சிக்கல். புத்தி வரும்போ பக்கத்தில் நின்னா சிக்கல். நான் ஒரு தடவை பைபிள் காலேஜில் கேட்டேன், யானைக்கு மதம் போட்டுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவணும்னு. ஒரு தம்பி அழகா சொன்னா, என்ன அதெல்லாம் மறக்க முடியாது சார். எலிஃபண்ட் ரிலிஜியன் புரோக்கன். எலிஃபண்ட்டுக்கு ரிலிஜியன் புரோக்கன். நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா சரிதான். அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சு அதுக்கு மதம் கிடையாது. அதுக்கு மதம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கு புத்தி வரும்.
புத்தி வரும்போ பக்கத்தில் நிற்கிறது ஆட்டோ ஆனாலும் லாரி ஆனாலும் கார் ஆனாலும் அதை அப்படி எடுத்து கமத்தி பார்க்கும். ஒரு சாதாரண மனுஷனால் ஒரு யானையை இறுக்கி காட்டில் அலைஞ்சிட்டு நடந்த ஒரு யானைக்கு கூட சஞ்சரிக்க முடியுமானால், உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் ஒருமித்து நடக்க விரும்பினால், இணைந்து நடக்க விரும்பினால், சேர்ந்து நடக்க விரும்பினால், ஆண்டவர் என்னை இணங்க பண்ணுகிறார். என்னை இணங்க பண்றதுக்கு என்ன பண்றார் தெரியுமா? என்னை தண்டிக்கிறார். அப்போ ஒண்ணு தேவனின் அடிய பாருங்க, ஒண்ணு அடித்து, தெய்வத்தினுடைய அடியில இருக்கு ஒரு சுகம். சுகம்னு சொன்னது நாம் அந்த அந்த சொகுசான அந்த சுகம் இல்ல, குணம், அந்த சுகம். ரெண்டு, தெய்வத்தினுடைய அடி என்னத்துக்கு? நம்மளை இணங்க பண்ணும்படி. எல்லா மனைவிகளையும் நீங்க பாருங்க, கடுப்பாம்ப புருஷன்ட்ட சொல்லணும், நீ ஆணா இருந்தா என்ன தொட்டு பாருன்னு. இப்ப அவன் நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறான், ஆண் என்று நிரூபிச்சாகணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர். என்னன்னு நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறான். அவன் ஆண் என்று நிரூபிப்பதற்கு ஒண்ணு கொடுத்தான். அடுத்த வார்த்தை, என்ன அடிச்ச இல்லையா, என்ன கொல்லுண்டு. முதல்ல என்னன்னு, he is compelled to prove that he is a man. அவன் ஒரு ஆண் என்று நிரூபிக்கும்படியான நிர்பந்தத்துக்கு தள்ளி விட்டாச்சு. அவன் ஆண் என்று நிரூபிச்ச பிறகு என்ன தொட்ட இல்லையே, என்ன அடித்து அடித்து இணங்கி நடக்க பண்ணுகிறார். உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு தெய்வத்துக்கு ஆசை, என்ன உங்க இருதயத்தில் வசிக்கணும்னு தெய்வத்துக்கு ஆசை, உங்க கூட நடக்கணும்னு தெய்வத்துக்கு ஆசை, உங்க வாழ்க்கையின் எல்லா காரியத்திலையும் தலையிடணும்னு தெய்வத்துக்கு ஆசை. ஆண்டவர் அதுக்கு தயாராதான் இருக்கிறாரு. தெய்வத்தோடு ஒருமித்து நடக்கிற அளவில் நம்ம தயார் இல்லையா? நம்ம ஒளிஞ்சொளிஞ்சு கொடுக்கிறோமா? ஆண்டவர் சில நேரம் என்ன பண்றாரு தெரியுமா? நானும் அவரும் இணைந்து நடக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக என்ன அடிக்கிறார். என்ன அர்த்தமுள்ள அடிகள் இல்லையா? என்னை இணங்க பண்றார். ஏதோ ஒரு பகுதி தெய்வம் நானும் இணைந்து நடக்காதபடி என்னை, கப்பலோட்டிய தமிழன் கூட்டம் முடிஞ்ச வந்து பார்த்துட்டு தான் போனேன். ஏதோ ஒன்று ஆண்டவர் நானும் சேர்ந்து நடக்க முடியாம தடுக்குது. ஏதோ ஒன்று என் வீட்டுக்குள்ள தேவன் உலா விடாம தடுக்குது. அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இவன் கூட நான் இணையணுமே, இவன் கூட செயல்படணுமே, இவன் கூட நடந்து இவன் தேசத்துல நான் இவனோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தணுமே அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்ம மெருகி வரலையா? கர்த்தர் என்ன பண்றாரு? அடித்து இணங்க பண்ணுகிறார். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். அடித்து இணங்க பண்ணுகிறார். நம்பர் 1. நம்பர் 2, அடித்து இணங்க பண்ணுகிறார். 3, அடித்து புடமிடுகிறார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
ஏசாயா 1:25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு நசர்னா இயேசுவின் நாமத்தில் வெளியே வா களிம்பேன்னு சொன்னா வருமா? வருமா? எடுத்த நேரம் எங்க போடணும்? நெருப்புல போடணும். நெருப்புல போட்டுட்டு தூக்கி வச்சு, நான் இனி ஒன்றும் சொல்ல மாட்டேன், தூக்கி வச்சு கண்ணாடிக்குள்ள இருக்கிறாக்கா தூக்கி வச்சு என்ன பண்ணணும்? பரவாயில்லை, உன்னிடத்துல கொஞ்சம் கழிவு இருக்கிறது, நான் ஒரு சோப்பு போட்டு ஒன்று பரவாயில்லை, உன்னிடத்துல கொஞ்சம் கழிவு இருக்கிறது, நான் டெட்டால் போட்டோன்னே தங்கத்துல வந்த களிம்புக்கு டெட்டாலும் சோப்பும் ஒன்றும் உதவியா இருக்காது. அதை எங்க தான் போடணும்? நெருப்புல போடணும். நெருப்புல போட்டுட்டு சும்மா விட முடியாது. எடுத்து வச்சு கண்ணை மூடிட்டு அடிக்கணும். கண்ணை திறந்தா சில நேரம் இறக்கம் வரும். கண்ணை மூடிட்டு நல்லா அடிக்கணும். திருப்பி போட்டு அடிக்கிறார், அந்த அடி அடிக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க விலையேற பெற்றவர்கள். நீங்க சாதாரணமானதல்ல, நீங்க தெய்வத்தினுடைய சொத்து. ஒரு எபிரே வார்த்தை சொல்லுவீங்களா? சகுல்லா. ஒரு தடவை மெதுவா சொல்லுங்க. சகுல்லா. சகுல்லான்னா என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாய் நான் பாதுகாத்து வைத்திருக்கிற என் தனிப்பட்ட பொக்கிஷம். அது அவ்வளவு விசாலமா தமிழ் பைபிள்ல மொழிபெயர்த்து போட முடியாதனால தமிழ் பைபிள்ல என்ன போட்டுக்க தெரியுமா? என் சம்பத்து. அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பையன் ரோட்டு சைடுல நிக்கிறான். ரோட்டு சைடுல நிக்கும்போ கூட்டுக்கார கேட்கணும், நீ என்கேஜ்மெண்ட் பண்ண பெண்ணு எப்படின்னு. அந்த நேரம் பார்த்து 4 பெண் பிள்ளைகள் நடந்து வருது. அந்த நடுவில் வார பெண் பிள்ளைய காட்டிட்டு அவன் சொல்றான். உடனே அவங்க கேட்கணும், அந்த பிள்ளைய மாதிரியான்னு. அந்த பிள்ளைய மாதிரி இல்லை, அந்த பிள்ளையே தான். அந்த பிள்ளை மாதிரி இல்லை, அந்த பிள்ளையே தான். என்கேஜ்மெண்ட் பண்ணின பிள்ளை ஆப்பிரிக்காவில் போய் கிடந்தாலும் யாருக்கு சொந்தம்? என்கேஜ்மெண்ட் பண்ணின பிள்ளை இந்த பூமியில எங்க நின்னாலும் யாருக்கு சொந்தம்? அவனுக்கு சொந்தம். அது போலயாக்கும் நீங்க எங்க இருந்தாலும் உங்க மேல உரிமை கொண்டாட சத்துருவுக்கு உரிமை இல்ல, பலவீனத்துக்கு உரிமை இல்ல, அந்தகார வல்லமைகளுக்கு உரிமை இல்ல. உங்க மேல உரிமை கொண்டாட அதிகாரம் உள்ள ஒரே ஒருவர் நம் ரட்சகர். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் சொத்து, என் சம்பத்து, என் விலையேறப்பட்டது, என் பிரியம். ஆனா எது வந்து மூடுது? ஈயம் வந்து மூடுது. விரும்பின அளவு பிரகாசிக்க முடியல, விரும்பின அளவு ஜபிக்க முடியல, விரும்பின அளவு ஆராதிக்க முடியல, விரும்பின அளவு துதிக்க முடியல. ஏன்? ஈயம் வந்து மூடுது, களிம்பு வந்து மூடுது. அவர் பார்க்கிறாரு, இது ஸ்தோத்திரத்தில் ஒன்றும் நீங்காது, இது உபவாசத்தில் ஒன்றும் நீங்காது, இது 2 நிமிஷம் ஆராதல்ல ஒன்றும் நீங்காது. என்ன தேவை இதுக்கு? இதுக்கு ப்ரொசீஜரே வேற. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி
உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். நீ பிரகாசமாயிருப்பாய். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒன்று அடித்து, பாதி பேர் பேசவே இல்லைன்னு. அடித்து, ரெண்டு அடித்து இணங்கி நடக்க பண்ணுகிறார். மூணு அடித்து புடமிடுகிறார். ஒரு அழகான வசனம், அதை சொல்லிட்டு நான் 4வது உள்ளதுக்கு போறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பாருங்க. என்ன பயங்கரம் இல்லையா? அவர் உட்கார்ந்து எனக்கு வேதனை வருதுன்னா என் பக்கத்தில் இருக்கிறது கர்த்தர். எனக்கு நெருக்கடி வருதுன்னா என் பக்கத்தில் கர்த்தர். ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் அடிச்சு போட்டார்னு வைங்க, ஒரு ஈ கூட அந்த பக்கமா பறக்க விட மாட்டார். என்ன கர்த்தர் வெட்டி பிளந்து போட்டுட்டு அவமானப்படுத்துகிறவன் கையில என்ன விட்டு கொடுக்க மாட்டார். என்ன கேவலப்படுத்துறவன் கையில விட்டு கொடுக்க மாட்டார். எங்க இருந்து விலா எலும்ப உருவினாரோ அந்த பகுதியில ஒரு ஈ கூட நுழைய முடியாது. புரிஞ்சவங்க கை தட்டணும். தேவன் விலா எலும்ப உருவின இடத்துல ஒரு முறிவு கூட இல்ல. ஒரு ஈ வந்து முட்டை போடல. ஏன்னா அந்த பகுதி மொத்தம் தெய்வத்தினுடைய ஆளுகை. புண்ணுன்னா ஈக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அடைக்காம இருக்கிறது வரை இவனுக்கு ஆபத்து. ஒரு ஈ வந்து உட்கார்ந்தா போதும். அது சில ஈக்கள் எல்லாம் நியூஸ் பேப்பரை விட ஸ்பீடாகும். சில ஈக்கள் எல்லாம் நியூஸ் பேப்பரை விட ஸ்பீடாகும். நியூஸ் பேப்பர்ல நாளைக்கு தான் வரும், இவங்க வாயில இருந்து இன்னைக்கே வரும். என் பிள்ளை கேவலப்பட்டுடக்கூடாது. என் பிள்ளையினுடைய விழாயிலும் நான் எடுத்த இடத்துல ஒரு ஈ போய் உட்காரக்கூடாது, ஒரு புழு வரக்கூடாது. அதனால அந்த இடத்தை சதையால் மூடினார். முடிஞ்சா கை தட்டுங்க. உங்க குடும்பத்தில் சதையால் மூடுகிறார். அந்த வெடிப்பு அடையுது. சில ஆட்களுக்கு ஒரு பிரத்யேகமான அபிஷேகம். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கடா பிரச்சனை இருக்கு, எங்கடா புண்ணு இருக்கு, அதில் போய் உட்கார்ந்து அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு, அப்புறம் அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு, அதை எடுத்து யூடியூப்ல போட்டா தெய்வத்தினுடைய சுபாவம் அல்ல. தெய்வம் ஒரு இடத்துல காயம் உண்டாச்சுன்னு சொன்னா ஒரு ஈ வந்து உட்கார்றதுக்கு முன்ன அதை நீட்டா கவர் பண்றாரு. அதாவது கொஞ்சம் தெளிவா சொல்லணும்டா, தேவன் சர்ஜரி பண்ற இடத்துல ஈக்கு பறக்க அனுமதி இல்லை. எப்படிடா கேவலப்படுத்தலான்னு சில ஆட்கள் பார்த்துட்டு இருப்பேன். எப்படிடா அழிக்கலான்னு சில ஆட்கள் பார்த்துட்டு இருப்பணும். என் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் கை வச்சாருன்னா அவர் அந்த பக்கத்துல தான் இருப்பாரு.
அவர் தொட்டாருன்னாவோ அருகில் தான் இருப்பாரு. அவர் நினைச்ச வேலை முடிகிறது வரை அவருடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உட்கார்ந்து அப்போ ஒன்று, மெதுவா சொல்லுங்க, 2, 3, 4 அடித்து நேசிக்கிறார். எத்தனை பேருக்கு 23ஆம் சங்கீதத்தில் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் கண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அப்படிங்கிற வார்த்தை தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். என்னைக்காவது அதை இங்கிலீஷில் யோசிச்சிருக்கீங்களா? அந்த வசனத்தை ஒன்று போடுங்க. Psalm number 23 and verse number 3. ரெண்டாவது வசனம் போடுங்க. வாசிங்க, இங்கிலீஷில் வாசிங்க. அப்படின்னா என்ன? இப்போ நான் பிளைனாக கேட்குறேன், he makes me to lie down சொன்னா என்ன? മലയാളത്തിൽ എന്നെ ചൊല്ലിയിരിക്കറിയുമാ, അവൻ എന്നെ കിടത്തുന്നു, അവൻ എന്നെ போ சாத்தானே போ, பொல்லாத ஆவியே, எழும்பி நடக்க முடியாதபடி என்ன கிடத்துற ஆவியே. யாரை கடிந்து கொள்ற? சாத்தானை. கிடத்தினதே நான் தான். கிடத்தினதே புத்தியுள்ள தமிழர்கள் அதை வார்த்தையை மாற்றிட்டு பார்த்தீங்களா? கிருபை. தேவ தமிழர்களாகிய தேவ பிள்ளைகள் ரொம்ப பயப்படணும்னு சொல்லி நடத்துறாருன்னு வச்சுட்டு ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க, உண்மையில நடத்துறாரு இல்ல, பிளாட் ஆக்குறாருன்னு. He makes me to lie down. ஒருவேளை நீ 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டி வந்தா உன்னை பின்னால இருந்து அழிக்க பார்த்து சாத்தான் அல்ல, உன்னை அடித்து நேசிக்கிறார். ஒருவேளை நீ 5 நாள் பலவீனப்பட்டு கிடந்தா அதன் பின்னால செயல்பட்டு சத்துருடைய கை அல்ல, அவர் என்ன கிடக்க பண்ணுகிறார், சிட்சித்து நேசிக்கிறார், அடித்து நேசிக்கிறார். நான் பைபிள்ல இருந்து 3 வசனங்கள் உங்களுக்கு சொல்லித்தாரேன், அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6. எபிரேயர் 12:5-6. பாத்தீங்களா? எல்லாரையும் சிட்சிக்க மாட்டாராம், எல்லாரையும் சிட்சிக்க மாட்டாராம். யாரை சிட்சிக்கிறாராம்? கர்த்தர். அருமை தேவ பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரர்களே, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அப்ப கர்த்தர் என்னை அடித்தார் என்றால் அதுல எனக்கு என்ன புரியுது? அவர் என்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். எல்லா துன்மார்க்கவும் செய்து
எல்லா பிரச்சனைகளையும் பண்ணிட்டு நடக்கணும் இல்லையா, அவங்களுக்கு காய்ச்சல் கூட வராது, அவனை காய்ச்சலுக்கும் வேண்டாம். கொஞ்சம் ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர தொடங்கின உடனே அடி தொடங்குது. ஏன் அடி தொடங்குது? யாரை நேசிக்கிறாரோ அவர்களை மட்டும்தான் சிட்சிக்கிறார். கை தட்டணும். எங்கேயாவது வச்சு கர்த்தர் உன்னை சிட்சித்தது உண்மையானா இந்த உலகத்தில் எல்லாரை விட அதிகம் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். என்ன புறம்போக்கு மாதிரி விட விரும்பல. அதனால என்ன பண்ணாரு? அடித்தார். தெய்வத்தினுடைய அடி என்பது தெய்வத்தினுடைய அன்பின் அடையாளங்கள். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தெய்வம் 750 கோடி ஜனங்கள் பிரபஞ்சத்தில் உண்டுன்னு சொல்லி 750 கோடி பேரையும் சிட்சிப்பதில்லை. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா பாஸ்டர்? அந்த ஆள் பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல, அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஆவிக்குரிய காரியத்தில் ஒண்ணு நாட்டம் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லையே. இல்ல, அப்படி பிரச்சனை வராது. ஏன்னா பர்டிகுலரா ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் அடி விழும். அது எந்த கூட்டம் தெரியுமா? தகப்பன் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. அப்ப கர்த்தர் என்னை சிட்சித்திருக்கிறார் என்றால் என்னை நேசிக்கிறார். என்னை நேசிக்கிறதுனால என்னிடத்துல உரிமை வைத்திருக்கிறார். என்னிடத்துல உரிமை வைத்திருக்கிறதுனால என்னை சிட்சிக்கிறார். 2 பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒன்னு உங்க பிள்ளை, இன்னொன்னு வேற ஆளுக்க பிள்ளை. நீங்க எந்த பிள்ளை அடிக்க முடியும்? நேசிக்காதவங்களை நம்ம என்ன செய்ய முடியாது? அடிக்க முடியாது. இந்த உலகத்தில் ரொம்ப உரிமை, இந்த உலகத்தில் ரொம்ப உரிமை பெற்றோருக்கு, ஆசிரியருக்கு, பாஸ்டருக்கு. பெற்றோர் பிள்ளையை அடிக்கலாம், ஆசிரியர்கள் பிள்ளையை அடிக்கலாம். ஏன்னா பிள்ளை தூங்கக்கு மட்டும் தானே வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு என்னத்துக்கு மட்டும் வருது? தூங்கக்கு மட்டும் வருது. தூக்கம் எழும்புற உடனே எங்க போகுது? அப்ப சூரியன் உள்ள காலம் எல்லாம் பிள்ளை எங்க இருக்கு? சூரியன் தூங்க போகும்போது பிள்ளையும் வீட்டுக்கு வருது தூங்கக்கு. அப்போ ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடிக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளை அடிக்கலாம், பாஸ்டர் பிள்ளைகளை அடிக்கலாம். இவங்க 3 பேர் கையிலையும் கம்ப கொடுத்தால் போலீஸ்காரங்களுக்கு லாத்தி தேவைப்படாது. என்ன ஒரு முறப்பு! ஆனா சட்டத்தை பாருங்க, பெற்றோர் அடிக்க கூடாது, ஆசிரியர் அடிக்க கூடாது. நல்ல 5.5 அடி நீளத்தில் இல்லையா உருட்டு கட்ட போல ஒரு லாத்தி எடுத்து போலீசார்கிட்ட கொடுத்திருக்கு. நீ மனம் போல அடி மகனேன்னு. தாய் அடிச்சுன்னு வைங்க, அதுல அன்பு இருக்கும். டீச்சர் அடிச்சுன்னு வைங்க, அதுல எதிர்கால நோக்கம் இருக்கும். பாஸ்டர் அடிச்சார்னு வைங்க, ஒரு ஒழுங்கா இருக்கணுங்கிற ஒரு இது இருக்கும். போலீஸ்காரங்க அடிச்சா புரியலையோ? புரியலையோ? உண்மையில யார்கிட்ட எல்லாம் கம்ப கொடுத்திருக்கணும்? பெற்றோர், ஆசிரியர்.
ஏதோ பாஸ்டர்மாரு பிள்ளைய தொட்டா வீட்டுக்காரர்ல சொல்லணுமே, எனக்கு பிள்ளை எப்படி அடிக்கலாம், உன பிள்ளை ஆனதுனால அடிச்சது. எல்லாரையும் அடிக்க மாட்டோம், எல்லாரையும் சிட்சிப்பது இல்லை. எல்லாருக்கும் நேர கம்பெடுத்து காட்டி அடிச்சு போடுவேன்னு சொல்லுவது இல்லை. அடி யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். உங்களை ஆண்டவர் சிட்சிக்கிறாருன்னா ஒரு டீப் லவ்னு சொல்லணும் இல்லையா, ஆழமான அன்புன்னு சொல்லணும் இல்லையா? அந்த ஆழமான அன்பு கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். அந்த ஆழமான அன்பை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறதுனால எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார், எவர்களிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. ஒரு நிமிஷம் வலது கையை அத்தனை பேர் உயர்த்தி பிடிக்கணும். தயவு செஞ்சு உயர்த்தி பிடிங்க. என்னை அடித்தாரானால் என்னை குணமாக்கும்படி அடிக்கிறார். என்னை அடித்தாரானால் இணங்கி நடக்கும்படி என்னை அடிக்கிறார். என்னை அடித்தாரானால் என்னை புடமிடும்படி என்னை அடிக்கிறார். என்னை அடித்தாரானால் என்னை நேசிக்கிறபடியால் என்னை அடிக்கிறார். தெய்வத்தினுடைய சிட்சைகளுக்கா நன்றி செலுத்துங்க. தெய்வத்தினுடைய சிட்சைகளுக்கா நன்றி செலுத்துங்க. பூலோகத்தில் நடமாடுகிற பொல்லாத ஆவிகள் உன்னை தொடவிட மாட்டாரு. ஆனா அவரே ரெண்டு பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போ பார்த்துட்டு போற எதிரி என்ன நினைப்பான் தெரியுமா? அடிச்சு சாவட்டுன்னு தான் நினைப்பான். அடிச்சு ஆனா அன்புள்ளவ ரெண்டு பிள்ளைகள் சண்டை போடுறத பார்த்தா போய் நடுவில் நின்று ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு அடி கொடுத்து, ஒரு பெண்மணி அதுதானே தாவீதிடத்தில் வந்து சொல்லுது இல்லையா, எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள், எப்பவும் வீட்டுக்குள்ள அடி வைப்பணும், எப்போ வீட்டுக்குள்ள அடி வைப்பணும். ஒரு பிள்ளை நான் இந்த கையில பிடிச்சிருப்பேன், ஒரு பிள்ளை இந்த கையில பிடிச்சிருப்பேன், எப்போ சிலுவையில் அரைஞ்ச மாதிரி கிடப்பேன். வீட்டுக்குள்ள சண்டை போடும்போ சண்டை போடாதுங்கன்னு சொல்ல ஆளுண்டு. வீட்டுக்குள்ள கோபப்படும்போ கோபப்படாதுங்கன்னு சொல்ல ஆளு உண்டு. எப்போ ரெண்டு கைகள் ரெண்டு பேரையும் பிடிக்குது. கோபப்படாத, அப்படி பேசாத, அண்ணன் தம்பி இல்லையா, சண்டை போடாதுங்கன்னு. இவங்க என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா? வெளியில வச்சு சண்டை போட்டணும். வெளியில வச்சு சண்டை போட்டப்போ பார்த்துட்டு நிக்கிறது ஒரு ஆள் இல்ல, ஒரு கூட்டமே பார்த்துட்டு பார்த்துட்டு நின்னுட்டு என்ன சொல்லு தெரியுமா? யாரும் தலையிட வேண்டாம், ஒருத்தனை அடிச்சு கொல்லட்டு, ஒருத்தனை அடிச்சு கொல்லட்டு. கொன்ன பிறகு அடிச்சு கொலை பண்ணவன் எங்க போவாய்? வீட்டுக்கு போவாய். அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி அவனை பிடிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 24 மணி நேரத்துக்குள்ள தாய் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் இழக்கணும்னு சொல்லி சத்துரு திட்டம் போட்டப்போ கரெக்டா நடக்குது. பாத்தீங்களா? வெளியில வச்சு சண்டை போட்டணும், கை கலப்பு செய்யாதுங்கன்னு நடுவில் நிக்க ஒரு ஆள் இல்லை. தயவு செஞ்சு நீங்க புரிந்து கொள்ளணும். வேடிக்கை பார்க்கிறவர்கள் அதிகம், நீ அழிந்து போகிறத கூர்ந்து கவனிக்கிறவர்கள் அதிகம், நீ அவமானப்படணும் நீ எண்ணுகிறவர்கள் அதிகம்.
யாரும் நடுவில் நிக்க மாட்டணும். கர்த்தரை தவிர யாரும் நடுவில் நிக்க மாட்டணும். உன் குடும்பத்தில் தெய்வத்தினுடைய தலையீடு இருக்கு. உன் பிள்ளைகளுக்கு நடுவில் தெய்வத்தினுடைய தலையீடு இருக்கு. நீ அவமானப்படுவதை பார்க்க சத்துரு ஆவலாயிருந்தான். ஆனா தெய்வத்தினுடைய தலையீடு இருக்கு. ஒருத்தன் எழும்பி ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ண வீட்டுக்கு வந்த உடனே ஊருகாரம் எல்லாம் வந்து அந்த பெண்மணிகிட்ட சொல்லணும். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் நான் நினைக்கிறேன். வந்து அந்த பெண்மணிகிட்ட சொல்லணும், கொலைக்காரனை ஒப்புவி. அவன் கொன்று போட்ட அந்த மனுஷன் நிமித்தம் இவனையும் நாங்க கொலை பண்ணி என் புருஷனுக்கு மீதியாயிருக்கிற ஒரு பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள். எனக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிள்ளைக்கு வச்சிருக்கிற வார்த்தையை பாருங்க. பொறின்னா என்ன? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, பொறின்னா என்ன? பொறின்னா கனல். பத்திலா மீதி இருக்கிற பொறியையும் அவித்து போட பார்க்கிறார்கள். அப்போ அந்த பெண்மணிக்கு இருந்த வெளிப்பாட பாருங்க. எதிர்காலத்தில் சாத்தானுடைய திட்டங்களை எரிக்க வேண்டிய நெருப்பே யாரு? என் பிள்ளை. உன் பிள்ளைக்குள்ள பெரிய தேவ திட்டம் இருக்கிறதுனால வழியில வச்சே சத்துரு அணைச்சு போட பார்க்கிறோம். கனல் தெரியுமா? கனல் நெருப்பு துண்டு, அதாக்கும் பொறி. கொஞ்சம் கூட தெளிவா சொல்லணும்னா கரிக்கட்டைக்கு ஆப்போசிட் உண்டு இல்லையா? அதாக்கும் பொறி. சத்துரு என்ன பண்ண பார்க்கிறான்? அதை அவித்து போட பார்க்கிறான். இந்த பெண்மணி ஓடி வந்து அரசன்ட்ட சொல்லிச்சு. சத்துரு என்ன பண்றான்? இருக்கிறதெல்லாம் அழியணும், கேவலப்படணும். அவன் வீட்டுல யாரும் மீதி இருக்கப்படாது. அதாக்கு சத்துருடைய திட்டம். அதனால அவன் நடுவில் வந்து நிக்கவே மாட்டான். சண்டை போடாதுங்க, ஐக்கியமா இருங்க, அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான். அவனுக்கு அழிவை பார்ப்போது ஆசை. தகப்பன் அப்படி இல்லை. என்ன உங்க மேல விசேஷ அன்பு வைத்ததுனால எவர்களிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். நல்ல தெய்வத்தை உயர்த்தணும். உங்க குடும்பத்துக்கு தெய்வத்தினுடைய ஸ்பெஷல் லவ், உங்க குடும்பத்தின் மேல தெய்வத்தினுடைய விசேஷ கவனம், உங்க வீட்டுக்கு மேல தெய்வத்துக்கு ஒரு ஈர்ப்பு. எல்லாரை விட அதிகம் உங்களை நேசிக்கிறார். அதனால எல்லாரை விட அதிகம் உங்களை சிக்ஷிக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள தாயும் மகளும் பயங்கர சண்டை. தாய் மகள்கிட்ட சொல்லிச்சு, இருக்கிறதா இருந்தா ஒழுங்காயிரு. அடுத்து என்ன சொல்ல வாராங்கன்னு பெண் பிள்ளைக்கு புரிஞ்சிட்டு ஒழுங்கா இருக்க முடியாதுன்னா இறங்கி பிள்ளை எல்லாம் எடுத்துட்டு இறங்கி போச்சு. சில பிள்ளைகளுக்கு ரோசம் உண்டு. பசி எடுத்த உடனே வீட்டுக்கு வருவனும், நான் நீ செத்தாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கிளம்புனது. ஆனா சாயங்காலம் ஆன உடனே அப்படி சுற்றி பற்றி வருவனும். உடனே தாயாருக்கு தெரியும், ஓ பசி எடுத்திருக்கு. இந்த தாய் அப்படி நினைச்சு எங்க போவா? 9 மாசம் தாய் தேடிட்டே இருந்து, என் பிள்ளை வருவா.
கடைசியில் அந்த பெண்மணி பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிச்சு, பாஸ்டர் என் பிள்ளை திரும்பி வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணாரு, பிள்ளை திரும்பி வரல. மறுபடியும் இந்த பெண்மணி சொல்லிச்சு, பாஸ்டர் ஜெபம் பண்றது கூட எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க. பாஸ்டர் அந்த தாயார்கிட்ட சொன்னாரு, நீங்க இப்ப இருக்கிற நிலைமைய அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அதில் ஏகப்பட்ட காப்பி எடுங்க. காப்பி எடுத்து பார்க்கு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஆட்கள் எங்க எல்லாம் கூட வாய்ப்புண்டோ அங்க எல்லாம் இந்த போட்டோ வைக்கணும். போட்டோவுக்கு கீழே வேற ஒண்ணு எழுதப்படாது. மை டாட்டர், ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு எழுதணும். என் மகளே, நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ இந்த போட்டோவை பார்த்தா உடனே வீட்டுக்கு வா. நான் கேட்கிறேன், இந்த போட்டோ யார்கிட்டையாவது பேசுமா? பேசாது. இந்த போட்டோ வானத்தின் கீழே பூமிக்கு மேல ஒரு பிள்ளைக்கு தான் புரியும் இதே அம்மான்னு. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கிற ஆட்கள் எல்லாம் இந்த போட்டோவை பார்த்துட்டு யாரோ ஒரு அப்ராணி. பார்க்கல இந்த போட்டோவை பார்க்கிற ஆட்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு யாரோ ஒரு பாவம். அவங்க யார்கிட்ட இந்த போட்டோ கம்யூனிகேட் பண்ணாது. அவங்க யார்கிட்ட இந்த போட்டோ என்ன செய்யாது, பேசாது. அவங்க போட்டோயை பார்த்தனும், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தனும், பார்க்ல பார்த்தனும், பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தனும். ஆனா அவங்கள யாரும் இந்த போட்டோ என்ன செய்யல, தொடல. இந்த பிள்ளை போட்டோயை பார்த்து, இந்த பிள்ளை போட்டோவை பார்த்துட்டு உடனே ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வரும்போ ராத்திரி 12 மணி. தாயார் சேர்ல உட்கார்ந்து இருக்கு. ஒரு பல்பு எரியுது, கதவு திறந்து கிடக்கு. தாயார் சேர்ல உட்கார்ந்து இருக்கு, ஒரு பல்பு எரியுது, கதவு திறந்து கிடக்கு. பிள்ளை ஓடி வந்து தாயார்கிட்ட கேட்டு, மம்மி தூங்கலையா? ரெண்டாவது கேள்வி, பல்பு ஆஃப் பண்ணலையா? மூணாவது கேள்வி, கதவு பூட்டலையா? தாயார் சொல்லுது, என் பிள்ளை போனதுல இருந்து நான் ராத்திரி கதவு பூட்ட மாட்டேன். என் பிள்ளை ஒருவேளை ராத்திரி வந்தால், என் பிள்ளை வீட்டுல இருந்து போனதுல இருந்து நான் இந்த பல்பு ஆஃப் பண்ணதில்லை. என் பிள்ளை அதவா என் வீடு கண்டுபிடிக்க மறந்து போனால், என் பிள்ளை போனதுல இருந்தா பகல் தூங்குவேன், ராத்திரி தூங்காம இருப்பேன். ஏன்னா இன்னொரு தடவை என் பிள்ளை வந்தா என் காரணத்தை கொண்டு அவள் வீட்டை மிஸ் பண்ணப்படாது. சகோதரா, சகோதரி, கதவு திறந்தே இருக்கு, பல்பு போட்டிருக்கு, நீ வருவேன்னு அவர் உட்கார்ந்து இருக்கிறார். என்ன, ஏன்னா அவர் ஒன்னு அவ்வளவு நேசிக்கிறார். நீ அந்த பாவ தொடர்வது அவர் விரும்பல்ல. நீ அந்த நட்புகள்ல இருப்பது அவர் விரும்பல்ல. இந்த உலகத்தில் அவர் நேசிக்கிறது ஒன்ன மட்டும். இந்த ராத்திரி அவருடைய கதவு உனக்கு திறந்திருக்கிறது. உனக்கு ஆசையா இருக்கிறார் அவர். தகப்பன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை மட்டும் சிட்சிக்கிறார். அவ அப்படி போறா, அவனை அடிக்கல. அவ அப்படி போறா, அவளுக்கு ஒரு தலைவலி கூட இல்ல. அப்படி யோசிக்கப்படாது. என்ன தண்டிக்கிறார், என்ன அடிக்கிறார், என்ன சிட்சிக்கிறார், அதற்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறார். மணி 9 ஆச்சு இல்லையா?
தேவனுடைய அடி. ஒன்று அடித்து, ரெண்டு அடித்து இணங்க பண்ணுகிறார், மூணு அடித்து புடமிடுகிறார், நாலு அடித்து நேசிக்கிறார். சில ஆட்களுடைய அன்பெல்லாம் வெறும் வார்த்தையினால சொல்லி முடிக்க முடியாது. ஒரு தம்பதிகள், நான் அந்த பேரை சொல்லித்தாரேன், நல்லா இருக்கும் பேரு. அந்த ஹஸ்பண்டோட பேரு சுமாரு மர்க்கம். சுமாரு மர்க்கம், ஒரு மார்க்கமா இருப்பாரா இருக்கும். அந்த மனைவியோட பேரு கோம்ஜி மார்க்கம். ஹோம்ஜின்னா தெரியல, வீட்டில் கிடக்கிற ஒரு மார்க்கம். சுமாரு மார்க்கவும் ஹோம்ஜி மார்க்கவும். சத்தீஸ்கட்டில் ஆதிவாசிகளுக்கு நடுவில் ஊழியம் செய்யும்படி கடந்து போச்சுன்னு. நக்சல்கள் கையில் அகப்பட்டு நக்சல்கள் அந்த புருஷனை அடிச்சு கொலை பண்ணிச்சுன்னு. அந்த மனைவி தான் உடுத்திருந்த சாரிய கலற்றி அந்த புருஷனுடைய சடலத்தை சுற்றி அந்த புருஷனுடைய சடலத்தை ஆதிவாசிகள் குடியிருப்புக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. சடலம் தானே, அதுக்கு நீ அவமானம், வெட்கமானம், ரோசம் ஒண்ணும் இல்ல இல்ல. உயிருள்ள பெண்மணி தான் உடுத்திருந்த வஸ்திரத்தை உருவி தன் புருஷனுடைய சடலத்தை சுற்றணும்னா நான் கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, நான் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, நீ சடலமானாலும் அந்த சவரணும். எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். 5 எண்ணம் சொன்ன. ஒன்று அடித்து குணமாக்குகிறார், 2 அடித்து இணங்க பண்ணுகிறார், 3 அடித்து புடமிடுகிறார், 4 அடித்து நேசிக்கிறார், 5 அடித்து எச்சரிக்கிறார். அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுது கர்த்தர் மீரியாமை அடித்தார். அந்த அடியை பார்த்துட்டு ஆரோன் சொல்றாரு, இந்த கடைசி 3 வசனங்கள்ல ஆரோன் சொல்றாரு, தாயின் கற்பத்தில் வச்சு பாதி அழுகி போன பிண்டத்தை போல என் சகோதரனுடைய மாம்சம் சரீரத்திலிருந்து இளவி விழுமோ?
அப்படி நடக்காதிருப்பதாக என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளைய போல் அவள் ஆகாதிருப்பாளாக. உடனே மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, தன் தகப்பனுடைய முகத்தில் துப்பினவள் வெட்கப்படணும் இல்லையா, அதுக்காக 7 நாள் அவ பாளையத்துக்கு வெளியே இருக்கணும். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் 7 நாள் பயணம் செய்யாம இருக்கிறாங்க. ஒரு நாள் பயணம் செய்கிறது 20 கிலோமீட்டர்னா 7 நாள் பயண தூரம் 140 கிலோமீட்டர் தூரம் பின்தங்கி விட்டார்கள். காம்பன்சேட் பண்ணவே முடியாது. அதுக்காக டெய்லி 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு நடந்து அதை என்ன செய்ய முடியாது, சரிப்படுத்த முடியாது. வாழ்க்கை மொத்தம் இவங்க 140 மைல் தூரம் பின்தங்கி இருக்கணும். மன்னிக்கணும், 140 மைல் தூரம், ஒரு நாள் 20 மைல். அடித்தார் அழிக்கும்படி அல்ல, அடித்தார் எச்சரிக்கும்படி. இனி ஒருத்தன் தேவன் ஏற்படுத்தின மனிதர்களை குறை சொல்லக்கூடாது. இனி ஒருத்தன் தேவன் ஏற்படுத்தின மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. இனி ஒருத்தன் லேசில் பேசிவிடக் கூடாது. அவளை அடித்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கை. ஒரு உதாரணத்தை கூட பைபிள்ல இருந்து சொல்றேன், அதோட நான் முடிக்கிறேன். ஊசாவினுடைய வீட்டில் இருந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்தது யாரு? தாவீது. மாடுகளுக்கு மேல வச்சு கொடுத்தது யாரு? தாவீது. எருசலேமுக்கு கொண்டு போகும்படி யாத்திரையை தயார் பண்ணது யாரு? தாவீது. கர்த்தர் அடிச்சது யாரு? ஊசாவை. மாட்டுக்கு மேல உடன்படிக்கை பெட்டிய தூக்கி வச்சவனை அடிச்சிருக்கணுமா, அது விழாதபடி பிடிச்சவனை அடிச்சிருக்கணுமா? யார் அடிச்சிருக்கணும்? லீகல் பீட்னு சொல்லி ஒண்ணு உண்டு இல்லையா, சட்டப்படியான அடி யாருக்கு விழுந்திருக்கணும்? தாவீதுக்கு. ஆனா அடிச்சது யாரு? ஏன் ஊசாவை அடிச்சார்? ஏன் ஊசாவை அடிச்சார்னா உங்களுக்கு அந்த பகுதியை வாசிக்கும் போதுதான் தெரியும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8-9. அன்றைய தினம் தாவீது கர்த்தருக்கு பயந்து, மன்னிக்கன் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அடுத்த வசனம் பாத்தீங்களா? அவனை அடித்தார், இவனை எச்சரித்தார். இவன் பயந்தான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு உண்மையிலே அடிச்சிருக்க வேண்டியது யாரு? என்ன எடுத்துட்டு வந்தது நாய், மாட்டுக்கு மேல வச்சது நாய், எல்லாத்துக்கும் காரணம் நாய். ஆனா என்ன அடிக்கல, என்ன செய்யல, அடிக்கல. அவனை என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. அந்த அடி எனக்கு இங்க பட்டு, எனக்கு எங்க பட்டு? நீங்க அடுத்து பைபிள்ல வாசிச்சா தெரியும். அடுத்த 3 மாசம் தாவீதை எங்கேயுமே பார்க்க முடியாது. அடுத்த 3 மாசம் 90 நாட்கள் தாவீதுக்கு என்ன நடந்ததுன்னு பைபிள்ல இல்ல. ஆனா அந்த 3 மாசம் பெட்டி ஓபேத்ஏதோமுக்கு வீட்டில் இருந்தன்னு பைபிள்ல இருக்கு. தாவீது எங்க இருந்தான்? தாவீது தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். அடித்து எச்சரிக்கிறார். நல்ல கண்ணை மூடி 2 நிமிஷம் எல்லாரும் ஜெபிக்கணும். என்ன நல்லா பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து நம்ம கொஞ்சம் ஜெபிக்கலாம். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கண்ணை மூடி என்னுடைய கரத்தில் தாரேன் அப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறக்கணும். என்ன உங்க வீட்டில் நடந்த சில நிகழ்வுகளை உங்களால் கிரகிக்க முடியலைன்னாலும்
கர்த்தர் அதை நன்மைக்காய் செய்கிறார். உங்கள் வீட்டில் நடந்த சில நிகழ்வுகள் என் வீட்டில் ஏன் நடந்தது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்கும்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எவனை நேசிக்கிறேனோ அவனை சிட்சிக்கிறேன். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய தண்டனை உங்கள் மேலே வந்துன்னா உங்களை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் இல்லை. உங்களை போல ஆண்டவர் நேசிக்கிறவள் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாரையும் அடிப்பதில்லை, எல்லாரையும் சிட்சிப்பதில்லை, எல்லாரையும் தண்டிப்பதில்லை. சிலரை கயற நீட்டி விடுவாரு, ஆனா சிலர் ரொம்ப டைட்டா பிடிப்பார். என்ன எவர்கள் மேல ரொம்ப அன்பு வைக்கிறாரோ அவர்களை இறுக்கமா பிடிக்கிறார். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். கண்ணை மூடணும், கையை உயர்த்தணும். அப்பா இணங்குகிறேன், அப்பா வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா இணங்குகிறேன். நீரும் நானும் இணைந்து நடக்க முடியாதபடி என் வாழ்க்கையில் உள்ள ஆண்டவரே குறைகளை விட்டு வருகிறேன். கண்ணை மூடுங்க, வாயை திறந்து தெய்வத்தோடு பேசுங்க. நான் பேசினதெல்லாம் பைபிள்ல இருந்தாக்கும், நான் பேசினதெல்லாம் வெறும் வசனங்களாக்கும். வசனமே உங்க இருதயத்தை திறக்கிறது, வசனமே உங்களை செப்பனிடுகிறது, வசனமே உங்களை புடமிடுகிறது, வசனமே உங்க உள்ளத்தை உடைக்கிறது. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீ சாதாரண தேவ பிள்ளை அல்ல, நீ பாக்கியவான். எப்படி நீ பாக்கியவான் தெரியுமா? தேவன் தண்டிக்கிறவன் பாக்கியவான். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் அப்ப என் மேல உரிமை பாராட்டுறாரு. என்ன சும்மா விட அவர் விரும்பல, எல்லாரை விட அதிகம் தெய்வத்துக்கு மேல உரிமை இருக்கு. நல்ல நல்ல பேசுங்க. சில நேரம் நாம முறுமுறுத்தது உண்டு, ஏன் ஆண்டவரே கேட்டது உண்டு. அத்தனை பேரும் சத்தம் உயர்த்தணும். நல்ல வாயை திறந்து glory glory கொஞ்சம் சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க. கதவு இப்பவும் திறந்து கிடக்கு, வாசல் இப்பவும் திறந்து கிடக்கு, லைட் இப்பவும் ஆன் பண்ணி இருக்கு. கர்த்தர் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார்.